MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். இலங்கைக்கு தெற்கு புறத்துல ஒரு காற்று சுழற்சி உருவாயிருந்துச்சு. அதுதான் கடந்த 2 நாளா தென் தமிழ்நாட்டிற்கு நிறைய மழை பொழிவு கொடுத்து, எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து சற்று இப்போ அந்த காற்று சுழற்சியானது இலங்கைக்கு தெற்கு புறம் போய் இன்றைக்கு தாழ்வு பகுதியாக உருவெடுத்து லோ பிரஷர் ஏரியாவா பாருங்க. இந்த நிகழ்வின் காரணமா இலங்கையில கடுமையான ஒரு மழைப்பொழிவு, ஒரு வரலாறு காணாத மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அமைந்ததே இல்லை. இந்திய நாட்டுக்குள்ள குறைந்த பரப்புள்ள 3 நாள் ஒரு நிகழ்வு நகர்ந்தால் ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையை ஏற்பட்ட வெள்ளப்பார்க்கையும் வெள்ளப்பெருக்கையும் நிலச்சரிவையும் வரும்பொழுதே ஒட்டுமொத்த ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதி எல்லாமே மழை பொழிவை தொடங்கி கொண்டே வரும். 28ஆம் தேதி தீவிரமடைந்து ராமநாதபுரம் மாவட்டத்தோட ஒட்டுமொத்த பகுதி, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி, ஒட்டுமொத்த டெல்டா நிறைய மழை பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு டிசம்பர் 1ஆம் தேதி திருப்பதி அடையும். அப்போ 28ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள்ல தொடங்கும் மழை 29ஆம் தேதி சென்னைக்கு தொடங்கிடும். காற்றோட கூடிய மழை தான் அந்த 2 நாளும் இருக்கும். யூகிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கா இன்றைய நிலை? கண்டிப்பாக. நீங்க ஒரு வாரமா வானிலை ஆய்வு நிறுவனம் வானிலை குறித்த செயலிகள்லாம் நீங்க பார்த்துருந்தாலே ஒருமித்த கருத்து எட்டவே இல்லை. இப்ப எல்லாம் எட்டுவதே கிடையாது. 6 மணிக்கு மழை வரும்னா கரெக்டா 6 மணிக்கு மழை வரும் அப்படின்னு கரெக்டா பொழிந்து கொண்டிருந்துச்சு. அந்த அளவிற்கு அந்த தொழில்நுட்பத்தை சரியாக கொடுத்தது நம்முடைய GFS எனப்படக்கூடிய குளோபல் ஃபார்காஸ்டிங் சிஸ்டம் ஆகிய அந்த அமெரிக்காவோடது. இப்போ அது முற்றிலுமாக செயலிழந்து போய்விட்டது, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆகவே இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, சவால்கள் நிறைந்ததாகிவிட்டது இந்த வளிமண்டலம், கடல் எல்லாமே. சரி, இப்போ சொன்ன மாதிரி சென்னைக்கு அதிகன மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த அதிகன மழை அப்படின்றது இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் அளவுக்கு இருக்குமா, இல்ல ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும்? கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளின் கிராமப்புறங்களுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தும் மழை பொழிவாகத்தான் தெரிகிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா ஒரு 24 மணி நேரம் கனமழை பொழிவு இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் இயல்பு வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு தனியார் வானிலை ஆய்வாளர், ஆசிரியர் செல்வகுமார் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். முதல் முறையா உங்களோட சந்திக்கிறோம். பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு. ஏன்னா நிறைய விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வானிலை குறித்த ஒரு புரிதலை மக்கள் மத்தியில் உண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக்கிறோம் ஆரம்பத்திலேயே. முதல்ல இந்த ஒரு கால சூழ்நிலை அப்படின்னு நம்ம வரும்போது, எப்பவுமே வருடத்தினுடைய இறுதியில நம்ம நெருங்கும் போது டிசாஸ்டர் டிசம்பர் அப்படின்னே சொல்றது உண்டு இல்லையா? இந்த முறை அப்படி பயப்படும் அளவுக்கு மழையானது இருக்கா? எந்த அளவுல இருக்கு சார்? அது குறித்து சொல்லுங்க. கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி மக்களுக்கிட்ட ஒரு குழப்பமான ஒரு தகவலையும் புரிதலையும் ஏற்படுத்தி விடுவோம். ஏற்கனவே வானிலை ஆய்வு நிறுவனம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, மலேசியா மற்றும் இந்தோனேஷியாவோட சுமத்ரா தீவு இடைப்பட்ட மலாக்கா ஜலசந்தில ஒரு தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்கிறது. அதுதான் உலக வானிலை வல்லுநர்கள் எல்லாமே வங்கக்கடலுக்கு புயலாகி நெருங்கும், தென்மேற்கு வங்கக்கடலுக்கு அடையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று வரைக்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இன்னைக்கு அது மண்டலமாயிட்டு, ஆனா புயலா மாறாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அங்க வழக்கத்திற்கு மாறா அதே இடத்துல நீடித்துக் கொண்டு மலேசியாவிற்கும் தாய்லாந்துக்கும் மழை பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கு. வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி மலேசியாவோட வடக்கு பகுதியும் தாய்லாந்தும். ஆனா அது இங்க வராது. மாறாக இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம ஏற்கனவே அறிவித்ததான், இப்படியும் நடக்கலாம்னு சொல்லி ஒண்ணு அறிவித்திருந்தாங்க. இலங்கைக்கு தெற்கு புறத்துல ஒரு காற்று சுழற்சி உருவாயிருந்துச்சு. அதுதான் கடந்த 2 நாளா தென் தமிழ்நாட்டிற்கு நிறைய மழை பொழிவை கொடுத்து, டெல்டா மாவட்டங்களுக்கும் நிறைய மழை பொழிவை கொடுத்து சற்று இப்போ அந்த காற்று சுழற்சியானது இலங்கைக்கு தெற்கு புறம் போய் இன்றைக்கு தாழ்வு பகுதியாக உருவெடுத்திருக்கு, லோ பிரஷர் ஏரியாவா ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ அந்த லோ பிரஷர் ஏரியா நாளைக்கு வேல்மார்க் லோ பிரஷரா, அதாவது ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக மாறப்போகுது. அதாவது 26ஆம் தேதி புதன்கிழமை. அதுவே இலங்கையோட தெற்கு புறம் வழியாக கடந்து கொண்டே ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டிப்ரெஷனாவும் மாறப்போகுது. அதாவது 26, 27, 28 3 நாளும் இலங்கையிலிருந்து இலங்கை தென் இலங்கையில நுழைந்து
இலங்கையோட மத்திய இலங்கை வழியாக இலங்கையோட வடக்கு பகுதிக்கு வரப்போகுது. அதாவது அந்த ஹம்மந்தோட்டா என்கின்ற தெற்கு துறைமுக பகுதி வழியாக மத்திய இலங்கை பகுதி வழியாக வடக்கே யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை இந்த பகுதியை நோக்கி வரப்போகிறது. இந்த நிகழ்வின் காரணமா இலங்கையில கடுமையான ஒரு மழைப்பொழிவு, ஒரு வரலாறு காணாத மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அமைந்ததே இல்லை. அதுவும் இப்போ நிறைய வெப்ப நீராவி குவிதல் என்பது இலங்கையில நடக்க போகிறது. வழக்கமான ஒரு நிகழ்வு தான் அப்படின்னு இலங்கை மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ அதில் ஒரு பெரிய ஒரு மழைப்பொழிவு இலங்கைக்கு ஏற்படுத்தும். ஒரு நாட்டின் ஒரு சிறிய நாட்டுக்குள்ள ஒரு குறைந்த பரப்புல 3 நாள் ஒரு நிகழ்வு நகர்ந்தால் ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையை வெள்ளப்பார்க்கையும் வெள்ளப்பெருக்கையும் நிலச்சரிவையும் ஏற்படுத்த போகிறது. 4 புறவுமே அந்த கடற்பகுதியில கடும் கடல் சீற்றம், மீனவர்களுக்கு அச்சுறுத்தல் இதெல்லாம் ஏற்படுத்த போகுது. இது முடிஞ்ச உடனே அப்படியே வட இலங்கை வந்து பாக் ஜலசந்தி, இந்தியா இலங்கை இடைப்பட்ட அந்த ஜலசந்திக்குள்ள இறங்க போகுது. எங்கன்னா இந்த கோடியக்கரை முனைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில வந்து இறங்க போகுது. இதுல இறங்கும் பொழுதே என்ன ஆகும்னா, வரும்பொழுதே தூத்துக்குடி மாவட்டத்தோட வடக்கு பகுதி, அதாவது ராமநாதபுரம் மாவட்ட எல்லை பகுதி, அப்புறம் தூத்துக்குடி ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டத்தோட தெற்கு பகுதி, ஒட்டுமொத்த ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதி எல்லாமே மழைப்பொழிவை தொடக்கி கொண்டே வரும். அப்புறம் அப்படியே புதுக்கோட்டை மாவட்டத்தோட கடலோர பகுதிக்கும் தொடக்கும். அடுத்தது டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை தொடக்கும். பிறகு இது கடலுக்குள்ள இறங்கியதும் மீண்டும் தீவிரமடையும். 28ஆம் தேதி தீவிரமடைந்து ராமநாதபுரம் மாவட்டத்தோட ஒட்டுமொத்த பகுதி, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி, ஒட்டுமொத்த டெல்டா, அதாவது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, அதற்கு அருகில் இருக்கக்கூடிய அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மற்றும் அப்படியே தொடர்ந்து படிப்படியாக மழைப்பொழிவு வடக்கு நோக்கி நகரும். எப்படி நகரும்னு பாத்தீங்கன்னா, கோடியக்கரை முனைக்கு வந்து இது புயல் அல்ல, காற்று பாதிப்பை ஏற்படுத்தாத நிறைய மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது இலங்கை கடந்து மீண்டும் மன்னார் வளைகுடா பாக்ஜல சந்திப்புக்குள்ள இறங்கி மீண்டும் தீவிரம் அடைஞ்சாலும் தமிழ்நாட்டின் கரையை தொடும் பொழுது செயலிழந்து மீண்டும் ஒரு தாழ்வு பகுதியாக, ஒரு தீவிர தாழ்வு பகுதியாகத்தான் தமிழ்நாட்டின் வடகடலோரம் வரைக்கும் நகர போகிறது. இதுல கோடியக்கரையிலிருந்து கடலூர் வரைக்கும் கடற்கரையை தொட்டுக்கொண்டே நகரும், கரையோரமாவே நகரும், கரையில் பாதி தரையில் பாதியா கூட நகரவும் வாய்ப்பு இருக்கு. அப்படியே வடக்கு நோக்கி நகர்ந்ததும் கடலூர் தாண்டியதும் புதுச்சேரி தாண்டி ஒரு பெண்டு விடும், அப்படியே மரக்காணத்துல இருந்து அதுல நேரடியாக உள்ளே நுழைஞ்சிடும். நுழைந்து செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் சென்னை, திருவள்ளூர் ஊடாக திருப்பதி மற்றும் நெல்லூர் பகுதியை நோக்கி ஊத்துக்கோட்டை வழியா அப்படியே வடக்கு நோக்கி நகர இருக்கிறது. அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி திருப்பதியை அடையும். அப்போ 28ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள்ல தொடங்கும் மழை 29ஆம் தேதி சென்னைக்கு தொடங்கிடும். 29, 30 மற்றும் 1ஆம் தேதி சென்னைக்கு தொடர் மழை. டெல்டா மாவட்டங்களுக்கு 28, 29, 30 தொடர் மழை. தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்கும் மழை. இதுல ஒரு 3 நாள், ஒரு 72 மணி நேரத்துல ஒரு 48 மணி நேரம் ஒரு மிக கன மழை பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு. 48 மணி நேரம் 2 நாள் தொடர்ச்சியாக மழை பொழிவு கொடுக்கும். கொஞ்சம் காற்றுன்னா எப்பொழுதுமே ஒரு நிகழ்வு இருந்தா கொஞ்சம் காற்று இருக்கத்தான் செய்யும். லைட்டா ஒரு 45 கிலோமீட்டர் வேகம், ஒரு சைக்கிள் ஸ்பீடுல வேகமா சைக்கிள் ஸ்பீட்ல எப்படி இருக்கோ அதுக்கு அடுத்து ஒரு பைக்ல முதல் கீர் 2வது கீர் போனா எவ்வளவு அந்த அளவுல ஒரு காற்று இருக்கும். காற்றோட கூடிய மழை தான் அந்த 2 நாளும் இருக்கும். இது புதுக்கோட்டை மாவட்டம், ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடங்குற மழை திருச்சிக்கும் கொடுக்கும். திருச்சியோட மாநகருக்கு கிழக்கு பகுதி, பெரம்பலூர் மாவட்டம், அது சரியா சொல்ல போனா திருச்சி வேலூரை ஒரு கோடு போட்டு பிரிச்சா எப்படி அந்த கிழக்கு பகுதி அமையுமோ, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், வேலூர் இந்த மாவட்டங்களுக்கு எல்லாம் நிறைய மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. இதுல நிறைய ஒரு அதீத மழைப்பொழிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம், புதுக்கோட்டை, ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள், கடலூர், அரியலூர் இதெல்லாம் நிறைய மழைப்பொழிவு தெரிகிறது. கொஞ்சம் அச்சுறுத்தும் மழைப்பொழிவாகத்தான் தெரிகிறது. இறுதியில சென்னைக்கும் அந்த மழைப்பொழிவு கொடுக்கும். ஆனால் ஒரு செங்கல்பட்டு மாவட்டம் தாண்டியதும் கொஞ்சம் இன்னும் செயலிழக்கும். தரையேறும் பொழுது கொஞ்சம் செயலிழக்கும். அப்போ தரையேறும் போது கொஞ்சம் மழையோட தீவிரம் அங்கு குறைந்தாலும் அங்கேயும் மிக கன மழைப்பொழிவு சென்னைக்கும். அதிகன மழைப்பொழிவு கூட 48 மணி நேரம் எல்லாம் கூட ஒரு 24 மணி நேரமாவது கனமழை பொழிவு இருக்கிறது சென்னைக்கும். அதை தாண்டி திருப்பதி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தோட தமிழ்நாடு எல்லையோர
பகுதிகளுக்கும். சரி, இப்போ சொன்ன மாரி சென்னைக்கு அதிகன மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆ கடந்த இப்போ சமீபத்தில கூட பக்கத்தில வந்து திருவள்ளூரும் சரி, மற்ற சில மாவட்டங்கள்ல எல்லாம் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். குறிப்பா பள்ளி, கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அப்படின்றதெல்லாம் அறிவிச்சிருந்தாங்க. இந்த அதிகன மழை அப்படின்றது அ இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் அளவுக்கு இருக்குமா? இல்ல ஓகே அப்படின்ற மாரி இருக்குமா? ஏன்னா நான் சொன்ன மாரி ஆரம்பத்திலேயே டிசம்பர்னாலே ஓகே. ஏதோ ஒண்ணு மழை வரும், பயங்கரமா இருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் தானே இருக்கு மக்கள்கிட்ட. இயல்பு வாழ்க்கையை ஓப்பனாவே சொல்லலாம். ஏன்னா முன்னெச்சரிக்கை நமக்கு தேவை. இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் அளவு தான் இருக்கும். கொஞ்சம். குறிப்பாக டெல் அ டெல்டா மாவட்டங்களும், அதனை ஒட்டியுள்ள புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சி, அரியலூர் இந்த மாவட்டங்களுக்கு தான் கூடுதல் பாதிப்பு தெரிகிறது. அதை விட இது இந்த டெல்டாவிலையும் கடல் ஓரம். ஏன்னா திருச்சியில பெய்யக்கூடிய மழை பொழிவும் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு வரும். அதே போல கள்ளக்குறிச்சியில பெய்யக்கூடிய மழை கடலூர் மாவட்டத்துக்கு வரும், விழுப்புரம் மாவட்டத்துக்கு வரும். அது கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளின் கிராமப்புறங்களுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தும் மழைப்பொழிவாகத்தான் தெரிகிறது. நிறைய மழைப்பொழிவு தெரிகிறது அனைத்து மாவட்டங்களுக்குமே. சென்னையை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா ஒரு 24 மணி நேரம் கனமழை பொழிவு இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் இயல்பு வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கும். அதாவது முன்னெச்சரிக்கையை சரியா எடுத்துட்டு திட்டமிட்டு சரியா அந்த சம்பரம்பாக்கம் தண்ணீர்லாம் அப்படியே பிளான் பண்ணி சரியா திறந்து விட்டே இருந்தாங்கன்னா பிரச்சனையே வராது. அதே போல வடிகால் வசதி எல்லாம் சரியா இருந்தாலும் இந்த பிரச்சனை வராது. சீராக வர பெய்ய போக அப்படின்னு இருக்காது. இருந்துன்னா சரியா இருக்கும். ஆனால் நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது. இப்ப சார் நீங்க தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக இந்த வானிலை குறித்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரனால கேட்கிறேன். சமீபத்தில நிறைய ஆய்வாளர்கள், நிறைய பேராசிரியர்கள் கிட்ட எல்லாம் பேசும்போது, முன்ன இருந்த மாதிரி வானிலை கிடையாது. முற்றிலுமாக மாறி இருக்கு. எந்த மாரி இருக்குன்றத வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு மாறி இருக்கு. கிளைமேட் எக்ஸ்ட்ரீமிட்டி அத நோக்கி போய்க்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த எல்லாம் பதிவு செய்றாங்க. ஆ யூகிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கா இன்றைய நிலை? கண்டிப்பாக. இன்றைக்கே உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு வாரமா வானிலை ஆய்வு நிறுவனம், ஆ அதோட நீங்க உங்களுடைய கையில இருக்கக்கூடிய அதாவது உங்களுடைய வானிலை குறித்த செயலிகள்லாம் நீங்க பார்த்திருந்தாலே தெரியும். ஒருமித்த கருத்து எட்டவே இல்லை. இப்ப எல்லாம் எட்டுவதே கிடையாது. ஆனா அந்த வானிலை கணினி மாதிரிகள் எல்லாம் வழங்குறது சாதாரண ஒரு வல்லுநர்கள் கிடையாது. மிக திறமை வாய்ந்த வல்லரசுகளின் வல்லுநர்கள். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன், ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் ரஷ்யா இந்த மாதிரியான ஒரு வல்லரசுகள் தான் இதை தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வெளிநாடுகளுக்கு எல்லாம் போயிட்டு வந்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப நமக்கெல்லாம் அந்த கணினி எல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி 6 மணிக்கு மழை வரும்னா கரெக்ட்டா 6 மணிக்கு மழை வரும். அப்படின்னு கரெக்ட்டா பொழிந்து கொண்டிருந்துச்சு. அந்த அளவிற்கு அந்த தொழில்நுட்பத்தை சரியாக கொடுத்தது நம்முடைய GFS எனப்படக்கூடிய குளோபல் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம் ஆகிய அந்த அமெரிக்காவோடது. இப்போ அது முற்றிலுமாக செயலிழந்து போய்விட்டது. ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சுத்தமாவே இல்ல. இப்ப நாம இன்னைக்கு கூட பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டை கடந்து அது அப்படியே இலங்கை கடந்து தமிழ்நாட்டு கரை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அமெரிக்கா இன்றைக்கு GFS என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இலங்கைக்கே வராது. இலங்கைக்கு கிழக்கு புறமாக அந்தமான் பகுதிக்கு போய் அங்கே மலேசியாவுல இருக்க போகிற அந்த நிகழ்வோட இணைந்து மியான்மர் போக போறதா திடீர்னு போடுறாங்க. இப்படி தினம் ஏதோ வண்டி ஓட்டுற மாதிரி கடலுக்குள்ள ஓட்டிட்டே இருக்காங்க அந்த புயல்களின் படங்களை. ஆகவே இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா சவால்கள் நிறைந்ததாகிவிட்டது இந்த வளிமண்டலம், கடல் எல்லாமே. ஆகவே இந்த பூமி வெப்பமடைந்ததன் காரணமா இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் மிக தீவிரமான ஒரு துல்லியமான முயன்றி தவறி கற்றல் எனப்படக்கூடிய ஒரு தோல்விக்கு காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து அதற்கு விடை கண்டுபிடித்து விட்டால் அந்த தோல்வி அடுத்த முறை வராமல் இருக்கும். அப்படி நான் விடை கண்டிருக்கிறேன். இந்த முறை வெற்றி கண்டிருக்கிறேன். அதன் அடிப்படையில கடந்த இன்று வரை புயலாக வரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மலாக்கா சிஸ்டம் வராது என்று ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். அதற்கு மாறாக இப்படியும் நடக்கலாம் என்கின்ற ஒரு அறிக்கையின்படி இலங்கைக்கு தெற்குப்புறம் இருக்கிறதா தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். அது இப்பொழுது கூட தமிழ்நாட்டுல எந்த மாவட்டங்களுக்கு மழை பொழிவு தரும் என்று கூட சொல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது எந்தெந்த மாவட்டம் கூட நம்ம வழங்கி இருக்கிறோம். அந்த அளவுக்கு ஓரளவு தொழில்நுட்பத்துல கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். இப்படி சவால்களுக்கு இடையே கொஞ்சம் நாம கடுமையான முயன்று தவறி கற்பதை நாம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்டிப்பா
கடலும் வளிமண்டலமும் கடுமையாக மாறிவிட்டது. வானிலையை கணிப்பதுல கடுமையான ஒரு பிரச்சனை சவால்கள் இருப்பது உண்மைதான். இதற்கு பூமி வெப்பமானதும் அதனால கடல் வெப்பமடைஞ்சதும், கடல் வெப்பம் இன்றைக்கு 30°C. நீங்க இன்னைக்கு தரையில கொஞ்சம் குளிரும், அங்க போய் கடல் மேல பரப்புல இருந்துன்னா கத கதன்னு நல்லா ஹாட்டா இருக்கும். கப்பல்ல போறவங்களுக்கு வியர்க்கும். அந்த அளவிற்கு கடல் இருக்கு இப்போ. அந்த அளவிற்கு கடல் வெப்பம் உயர்ந்திருக்கு. அதே போல கடலுக்குள்ள இருக்கக்கூடிய நீர் ஓட்டம் சாதாரண நீரோட்டம் இல்ல. ஆழ்கடல்ல பெருங்கடல்ல இருந்த நீரோட்டம்னா சாதாரண 2 வால் போல் இருக்கக்கூடிய அரபிக்கடலுக்கும் வங்கக்கடலுக்கும் வந்து விட்டது. இவையெல்லாம் பெரிய சவாலை கொடுத்து கொண்டிருக்கிறது. எதிர்காலங்கள்ல இன்னும் சவால்கள் அதிகமாகும். சவால்களை முறியடிக்க இன்னும் ஆய்வுகள் எல்லாம் நம்ம கூடுதலாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. இப்ப சார் இப்படியும் நடக்கலாம் அப்படின்றது நீங்க ஒரு கூற்று முன்வைக்கிறீங்க. ஆனா வானிலை அறிக்கை வெளிய வரும்போது, இல்ல அது குறித்து செய்திகள் சொல்லப்படும்போது, இப்ப கூட சமீபத்துல சொன்ன செய்தி என்னன்னா, இது புயலாக மாறலாம். இது புயலா மாறுனா இந்த பேர் வைக்கப் போறோம் அப்படின்றது உட்பட சொல்லிர்றாங்க. ஆனா அது அந்த அளவுக்கு யூகிக்க முடியாமலே இருக்கறதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு பார்க்குறீங்க? எங்க தடுமாறுது எல்லாம்? அதாவது இப்போ இருக்கிறதுல மழை பொழிவிற்கான, அதாவது யாரையும் நாம் குற்றம் சொல்லல. என்னை பொறுத்தவரைக்கும் மழை பொழிவிற்கான காரணமே நிறைய அறியாமல் வானிலை, அதாவது எதனால மழை பொழியுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நீங்க வரைபடத்தை பார்த்தீங்கன்னா, மழைப்பொழிவு வரைபடத்தை பார்த்தீங்கன்னா, மழைப்பொழிவுக்கான காரணம், அதிக மழைப்பொழிவிற்கான காரணம், அதீத மழைப்பொழிவிற்கான காரணம்னா அதிகமான நீராவி தேவைப்படும். கிழக்கிருந்து காற்று வந்தால் மழை குறைவாக பெய்யும். நிலநடு கோட்டிலிருந்து காற்று வந்தால்தான் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். காரணம், நிலநடு கோட்டுக்கு தெற்கே தான் சூரியன் குத்து கதிர்ப்பு போயிருக்கு. சங்கராந்தில எல்லாம் மகர ரேகையில இருக்கும். இப்போ அங்கிருந்து காற்று நமக்கு கிடைக்கப்படுறதுனால வெப்பமான நீராவிகள் ஏற போகிறது இந்த சிஸ்டத்துல. கிழக்கிருந்து வரக்கூடிய காற்றும் நீராவி காற்றாக இருந்தாலும் கொஞ்சம் குளிர் மிகுந்து இருக்கிறது. இப்ப சென்னைக்குள்ள கடந்த வாரம்லாம் நுழைந்த காற்று கிழக்கிலிருந்து வந்த காற்று இல்ல, வட துருவத்திலிருந்து வந்த காற்று. மியான்மர் வழியாக ஆந்திர பிரதேசத்தின் கடலோரத்தை ஒட்டி சென்னையில் நுழைந்த காற்று, வட துருவ காற்று கடுமையான குளிரை கொடுத்திருக்கும். மழையை கொடுக்காமலே போனது பல நிகழ்வுகள் எல்லாம். ஆகவே காற்று எங்கிருந்து வருகிறது என்பதை நாம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீர் ஓட்டத்தையும் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். நிகழ்வு எங்கே வருகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு, எங்கே நிகழ்வு உருவாகும், எது சாதகம், 2 இடத்துல 2 சிஸ்டம் இருந்துச்சுன்னா எது சாதகம் டெவலப் ஆகிறதுக்குன்னு பார்க்கும்பொழுது, அது 2 இடத்துலயும் எப்படி நீரோட்டம் இருக்குங்கிறதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கணும். நீரோட்டம் என்பது மிக முக்கியமானது. இப்ப கூட இலங்கைக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய நீரோட்டம் அதாவது சோமாலியாவிலிருந்து சுமத்ரா நோக்கி வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கூடிய வெப்பம் கடத்தி செல்லக்கூடிய ஒரு நீரோட்டம். இதுக்குள்ள இந்த இடத்துலதான் நிகழ்வு எல்லாமே அமையும். இலங்கையை ஒட்டித்தான் இந்த வருஷம் நிகழ்வு எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு நிகழ்வு விலகி போயிருந்தது காரணம், அந்த வழித்தடத்துல ஒரு நீரோட்டம் இருந்தது. அந்த நீரோட்டத்தை பிடித்து போய்விட்டது. நீரோட்டம் எதில் பிடிக்கிறது என்பது பாத்தீங்கன்னா, சுமத்ரா வரைக்கும் இப்ப வலுவான நீரோட்டம் இருக்கிறதுனாலதான் அந்த சுமத்ராவில வலுவான நிகழ்வு இருக்கு. நிகழ்வு பெறப்பட்டு வந்திருந்தால் அது இலங்கைக்கு வந்திருக்கும். இங்க அதை விட வெப்பமான நீரோட்டம் இருக்கிற காரணத்தினால இப்ப இலங்கைகிட்டே ஒரு சிஸ்டம் உருவாகிருக்கு. இப்படி நிறைய தொழில்நுட்பங்களை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப இந்த அதிதீவிர கனமழை அப்படின்லாம் நம்ம பேசும்போது நிறைய பேருக்குள்ள ஒரு இயல்பாகவே ஒரு அச்ச உணர்வு மேலோங்கும் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. உண்மையிலேயே அச்சப்பட வேண்டிய அளவுக்கு அது இருக்குமா? எந்த அளவுல இருக்குன்றத பத்தி சொல்லுங்க சார். கண்டிப்பாக இந்த நிகழ்வு எப்பொழுதுமே மக்கள்கிட்ட ஒன்று இருக்கிறது. எது உருவானாலும் உடனே புயல் என்று பெயர் வைத்து விடுகிறார்கள். அவராகவே நினைத்துக் கொடுக்கிறார்கள். அது தாழ்வு பகுதி இருக்கிறது, தீவிர தாழ்வு பகுதி இருக்கிறது, தாழ்வு மண்டலம் இருக்கிறது, ஆழ்ந்த மண்டலம் இருக்கிறது. பிறகுதான் அது புயல். புயலிலும் பல வகை இருக்கிறது. சாதாரண புயல், தீவிர புயல், மிக தீவிர புயல், அதிதீவிர புயல், சூப்பர் புயல்லாம் இருக்கு. உடனடியாக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்ட புயலுக்கு போயிடுறாங்க. ஆனால் இப்போ வரக்கூடியது ஒரு சாதாரண காற்றழுத்த தாழ்வு மண்டலம். அதுவும் கரையை கடக்கும் பொழுது செயலிழந்து ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக தான் போகுது. கரையை ஏறும்போது காற்று இருக்கிறதே தெரியாது. ஆனால் இலங்கையில் இருக்கும் பொழுது தரை காற்று இலங்கை நோக்கி போகும். தமிழ்நாட்டிலிருந்து இலங்கை நோக்கி போகும். அப்போ கொஞ்சம் வலுவாக இருக்கும். இலங்கையிலிருந்து வட இலங்கை இறங்கும் பொழுதும் தரைக்காற்று வட இலங்கை நோக்கி போகும். அப்ப அந்த இடத்துல இருக்கும் பொழுது நம்ம அச்சப்பட தேவையில்லை. படிப்படியாக தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி வடக்கே போகும் பொழுது செயலிழந்து போகும். நிறைய மழைப்பொழிவை மட்டும் கொடுக்கும். இந்த மழைக்கு நாம் என்ன முன்னெச்சரிக்கை எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா, வடிகால் வசதிகளை சரி செய்து கொள்ளணும். அவ்வளவுதான். இதுல போய் பயப்பட வேறதுக்கு என்னமே இல்லை.
வடிகால் வசதியை சரி செய்துக்கிட்டீங்கன்னா நீங்க பெய்ய வடிந்து விடும். இதுதான் நம்மளுக்கு உள்ள பிரச்சனை. அச்சமோ பீதியோ ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை. ஸோ இதெல்லாம் செய்யும்போது நிச்சயமா இன்னும் துல்லியமான முடிவுகளை எல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்றது புரிஞ்சுக்க முடியுது சார். ரொம்ப நன்றி. ஏன்னா முன்னெச்சரிக்கை சார்ந்த பல்வேறு விஷயங்களை எல்லாம் பதிவு செஞ்சிருக்கீங்க. நிச்சயமா அது குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்புறோம். தொடர்ந்து இந்த வானிலை குறித்து நம்ம பேசலாம் சார். நன்றி. நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.